குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாஸ்தாவை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ரம்பை இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், பட்டை வந்து 2 இன்ச் அளவுள்ள பட்டை வந்து 4 பட்டையும் 4 ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, 2 டீஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரையும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் வந்து 1/2 kg வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். அதையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாவோட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் அளவு. லிட்டை க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது தனியாக வேகட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு ஒரு 3 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி இந்த பட்டரில் சேர்த்துட்டு மேலாப்பில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் 2ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் பரிமாறி குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட இது ஆப்ஷனல் தான். சீஸ் வந்து மேலே நல்லா கிரேட் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி பரிமாறுங்க. ஒரு கெஸ்ட் வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.